ஈசனை கண்டு குழந்தை வரவழைத்தார். இதுவரை காணவில்லையே. எங்க இருப்பாரு அவரு? பார்க்கலாம். என்னங்க என்னங்க ஏங்க அத்தா அத்தா நீ அழகு எங்கடா? நீ அழகு எங்கடா? அவரே காணோம். நீ அவருடா. நீ அவருடா. என்ன சொல்ற? அவருடா. நீ கவலா. அவருடா. அவருடா. எனக்கு உடம்பு சரியில்லை இப்ப. டேய் 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 நாங்க என்ன சொல்றோம் கொடுமை. அது இல்லடா. கல்யாணம் கணவர் புல்லானால புருஷன். அவர் எங்க போனாரு? அவன் எங்க வர வாங்கிற போனா உரம் வாங்கிற போனா அவருடா. மறுபடியும் சொல்றேன். நான் யாரு? நாங்க யாரு? மகாராணி. மகாராணி. ஆமா. நீ யாரு? என்ன சொல்லணும்? வேலைக்காரன். நான் சொன்னா நீ செய்யணும். நான் சொன்னா அவருடைய வேலையே நீ கையால டக்குன்னு சொல்லணும். ஆமா. நான் சொல்றேன்ல அவருடா. நீ அவருடா. அவங்க வா. அவருடா. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் ஆகுங்களா? எதுக்கு? அதுக்கு தான். அவர் கல்யாணம் கணவர். அவர் வருவாரோ வாராரோ. அவராக இருப்பாரா? இவரா தாத்தா. அவரா? தாத்தா வேலைய பார்த்தாதான் தெரியும். சொல்லக்கூடாது. அவர் தள்ளாத கிழவரடா. கிழக்க வெளுக்கிற வரைக்கும் செய்வார். எனக்கு இனிமே மாதிரி கூசமா இருக்குது. கையாடி கையில சென்றார். நான் பார்க்கணும். பார்த்து உன்னை தூக்கி போட்டு அவர் எங்க சென்றாரு? கண்டகௌசர் முனிவர்கிட்ட வர வாங்கி வர போயிருக்காரு. வந்துட்டாரா வரலையான்னு கேக்குறீங்க. அது அமர்ந்து இருக்காரு. ரெண்டு பேரும் போய் பாருங்க. ஓடு 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 ஓடு. சென்ற காரியம் காயா பழமா? சென்ற காரியம் காயா பழமா? அக்கா சென்ற காரியம் தோல்வியா? கைலாயம் சென்றீரா? ஈசனை கண்டீரா? குழந்தை வரம் அப்படியா? என்ன சொல்றீங்க? எப்படி? என்ன பழம்? தூக்கி நான் போறாங்க. இப்ப இல்ல பழமாண்டா. நீ எத்தனை பார்த்து தெரியும். நான் பார்த்ததே இல்ல. நான் சின்ன பிள்ளைடா. பார்த்ததே இல்லடா. என்ன தேவைடா? சண்டை மனத்தை பார்த்து அங்கே ஒரு மாமனிதர் அமர்ந்திருக்கார். அவரை சிவனை நினைத்து அவர் காணிய தொழுது அவர் கண்பிடித்த அப்பா நான் சிவனல்ல என்னை போன்ற ஒரு மனிதன் நான் பல காலமாக தபம் செய்து கொண்டிருக்கின்றேன் சிவனை கோயில். ஆதலால் நீ என்ன காரணமாக செல்கின்றாய் சிவனை பார்க்க அப்படின்னு கேட்டார். ஐயா இந்த மாதிரி எனக்கு பிள்ளை இல்லை. ஒரு மனிதருக்கு இரு மனிதரை திருமணம் செய்து இருவருக்குமே பிள்ளை இல்லையே ஐயா. எனக்கு பிறகு என் நாட்டை ஆள வேண்டும். எனக்கு புத்திர சந்தானம் வேண்டும். அந்த காரணத்தினால் சிவனை
போய் தானம் செய்ய போகிறேன் என்று சொன்னேன். அப்பா நானே பலகாலம் அதாவது காலாகாலங்களாக தவம் செய்து கொண்டிருக்கின்றேன். சிவனை என்னால் நேரால் பார்க்க முடியவில்லை. ஆனால் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன். இதோ இருக்கின்ற மாபெரிச்சம் 12 வருடத்திற்கு ஒரு கனியானது கனிந்து கரத்துக்கு வரும். அந்த சிவனுக்கு அமிழ்வாக வளைத்து கனியை நான் முன்பது வழக்கம். அந்த கனியை உன்னிடத்தில் கொடுக்கின்றேன். இந்த கனியை எடுத்து சென்று என்னப்படாமல் அருந்த சொல். அந்த கனியை சாட்டா குழந்தை வருடா இந்த பழம் போய் புள்ள கொடுக்க போதா? அப்படி என்றால் முதன்முறையாக இந்த வீட்டுக்கு முதல் பெண்ணாக மருமகளாக குத்து விளக்கு ஏற்றவதான் நானு. அந்த பழத்தை ஏங்கிட்ட கொடுங்க. பெரிய பொண்ணு ஆமாண்டா. தாலி அக்னியில உட்காந்து முதல்ல தாலி அடிக்கணவ எப்படி இருந்தாலும் அவ பெரியதானே அவளே சாப்பிட்டு இல்ல எனக்கு நான் சின்ன பிள்ளை தானே. அந்த குழந்தை அந்த மாதிரி நான் சாப்பிட்டு அழகான புள்ள பத்து கொடுப்பேனா? அதுவும் சரிதான். அவளுக்கு வயசாகி போச்சு. இவ இளமையோட இருக்கா. இவள்கிட்ட கொடுத்தா குழந்தை ஜடகார்த்தமா இருக்கும். ஆமா சரி இவளை இப்ப கிட்ட கொடுத்துருமா? என்னங்க அந்த மாம்பழத்தை ஏங்கிட்ட கொடுங்க. குழந்தை நான் பெத்தரங்க. முதல் முறையாக இந்த வீடு தேடி வந்தவன் நான் தாங்க. குத்து விளக்கு ஏற்றவதான் நானு. அந்த பழத்தை ஏங்கிட்ட கொடுங்க. நான் சாப்பிட்டு ஒரு கடை குழந்தை பெற்றேன். இந்த பஞ்சாயத்தை மகாராஜா 2 பேருக்கு போட்டி வர மாதிரி தெரியுது. நான் சொல்றதை கேளு. 2 பேருக்கு போட்டி வர மாதிரி தெரியுது. நான் ஒரு குடும்பத்தை கெடுத்து பழகம் இல்ல. குடும்பத்தை வாய வச்சுதான் பழகம். வாய வச்சுதான் பழகம். ஐயோ எனக்கு கிடையாது. நான் சமாதானமா பேசி ஒற்றுமை உண்டாக்கி. ஏன்னா உங்க வீட்டு உப்பை தின்னவன் நானு. ஐயோ உங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட்டவன். குடும்பத்துல குழப்பம் வரக்கூடாது. 2 பேருக்கு சமாதானமா பேசி ஒரு முடிவு கொண்டு வரேன். ஏன்னா இங்க வாங்க ஏண்டா நாங்க அக்கா தங்கச்சிங்க. எங்களுக்குள்ள எப்படி சண்டை வந்தே கிடையாதுடா. எனக்காக அந்த பழத்தை விட்டு கொடுப்பா. ஏன்னா நீங்க இருவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளை. முதல்ல உன்னை திருமணம் முடிச்சு வந்து குழந்தை என்பதற்காக நீ கட் பண்ணி நீ பொறுப்பணி உண்மைதான். பிறகு உன்னை திருமணம் முடிச்சு வந்தாரு. இருவருக்கும் குழந்தை இல்ல. ஏன்னா 2 பேரும் வச்சுனேன். 2 பேரும் குழந்தை வேணும்னா நீ ஒரு புறமா இரு. நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏன்னா நீங்க 2 பேரும் பேசுனீங்கன்னா சண்டை வரும். அதனால வந்து குடும்பத்தை கெடுத்து எனக்கு பழக்கம் கிடையாது. நல்ல பிள்ளைடா. அதனால நான் பேசிட்டு வரேன். ஏன்னா நான் சொல்றது கேளு. உனக்கு தான் வேணும். நீ முன்ன வந்த குடும்பத்துல அந்த பழத்தை விட்டு கொடுக்காத. அவன் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா உன் வயிற்றுல பிறந்தாதான் அம்மாவை கூப்பிடும். அது வயிற்றுல குழந்தை பிறந்ததுன்னா உன்னை பெரியம்மான்னு தான் கூப்பிடும். அதனால அந்த பழத்தை விட்டு கொடுக்காத. நீ முறைப்படி தாலி கட்டி வந்தவ 16 வருஷம் குர்த்தனம் பண்ணிருக்கிற. எல்லா காரணத்தை கொண்டும் அந்த பழத்தை விட்டு கொடுக்காத. நான் உன் பக்கம். ஆமா சரிடா. இரு நான் அதுகிட்ட போய் விபரமா இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னு பேசிட்டு வர. சின்ன மகாராணி அது என்ன ஓட்டா மேல அது என்ன குற்றம் பண்ற பொன்மேட்டி. அது கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல 16 வருஷமா குழந்தை இல்லைன்னு தான் ஒன்னே கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. இனிமேட்டு கேள்வி புள்ள பெற்று என்ன பண்ண போகுது? காடு வா போகுது. அது புள்ள பெற்று ஆட்ட போகுது. அப்படியே ஆட்ட மினுக்குது அப்படி. அதனால நீ தான் பின்னாடி வந்தவ இளைய மகாராணி. நான் ஓம் பக்கம். மன்னர் ஓம் தான் ஆசையா இருக்கிறாரு. ஒரு குழந்தை பிறந்தாதான் இந்த நாட்டாலும் அதுதான் பரிவாரம் செய்யும். அந்த பழத்தை நீ விட்டு கொடுக்காத. நான் ஓம் பக்கம். விட்டு கொடுப்பேன். நீ முன்னாடி வந்து முந்தைய யார பார்த்து புரியுது மூத்தது மூத்த மரபை சொல்லு. அதனால அந்த பழத்தை நீ விட்டே கொடுக்கூடாது. அதெல்லாம் சொல்றேன். என்னதான் இருந்தாலும் நம்ம அக்கா தங்க எப்படி இருக்கிறோம்? இருவரும் ஒருவருமா இருக்கிறோம். நகமும் சதையுமா உடல் உயிருமா இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் ஒரு அக்கா காரி வாழ்க்கையை பிச்சை போடுவாளா? யாராச்சும் புருஷனை விட்டு கொடுப்பாங்களா? நீங்க எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்டுருக்கீங்க. என்னதான் சொல்றேன்னா அந்த மாங்கனியை நான் சாப்பிட்டு அழகான ஆண் குழந்தை பத்தி அந்த குழந்தைய நான் என்ன சொன்ன கேளு. இருந்தாலும் முதல் முறையாக நான் வந்த இந்த வீட்டுக்கு அதனால அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு மாம்பழத்தை பெற்று தரேன். என்ன கதை வரப்படி என்ன
தெரியும் என்ன மாதிரி தற்காலத்தையும் சொல்லித்தானே இங்க பாரு வாய பாய சாமி தெரியாது இந்த தேவைய கார தேவைய கதை தெரியாது எனக்கு எத்தனை ஊர்ல பாத்து தேவையா குடும்பத்துல சண்டை வந்தா என் மனசு கேட்காது உன் மனசு கேட்காது சண்டை என் எதுக்கு போட்டாங்கன்னா ஒரு இடத்துல தடுப்போம் ஒரு இடத்துல தடுக்க மாட்டேன் கேளு ஏன் ஆம்பளையும் சண்டை போட்டா மறிக்க மாட்டேன் பொம்பளையும் ஆம்பளையும் சண்டை போட்டாலும் மறிக்க மாட்டேன் பொம்பளையும் சண்டை போட்டா பயங்கரமா மறிப்பேன் நான் சொல்றது கேளு நீ விட்டு கொடுக்காத நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் உன் பக்கம் உன் பக்கம் நானு பழம் உனக்கு தான் எனக்கு தான் உனக்கு தான் இரு வர நீ விட்டு கொடுக்காத குடும்பத்துல மூத்த மருமகனே அதனால விட்டு கொடுக்காத நான் உன் பக்கம் எந்த குடும்பத்தையும் எடுத்து பழக்கிறேன் நான் சொல்றத கேளு 2 பேரும் கேளு இந்த காரை எங்க போனா இந்த காரை எங்க போயிருப்பா வரிக்கல போயிருப்பா நான் சொல்றத கேளு நான் 20% போயிருப்பா நான் நடுவுற ஒரு கோடு போடுறேன் இந்த கோட்டுக்கு என்னண்ட நீ வரக்கூடாது அவள நான் பார்க்கணும் நான் விசில் அடிக்க பார்த்தா வரணும் நீ யார வச்சிருந்த நீ எத்தனை புள்ள கல்ல இவனுக்கு வேலைக்கு ஒரு மாப்பிள்ளை தக்காளி எனக்கு டைம் கொடுக்கணும் நான் நடுவில் எல்லாம் குடும்ப சந்தி சீக்கிரா என்ன பேச ஒண்ணு பிகிழ்ந்து பெரும்பெருமா நீ மட்டும் இறக்காரமா விடாத காரணி அவன் எங்க குடும்ப காரியம் அதுதான் நீ எங்க போன 1 2 3 4 5 இடம் போய்கிட்டா சொல்லிக்கிற நீ எத்தனை கழிச்ச அதை கேளு சொல்லு
காக்கா கருன்னுச்சான். இவன் கட்டி எப்படியோட பருத்து நச்சோட இருக்கு. இப்ப அவங்க பேசுறாங்களா அது சொல்லக்கூடாது. இத்தார கல்வி விறகு விட்ட போனாவா குத்துவோட குத்திக்கிச்சான். நான் நடுவு என்ன மயிர் குடும்பம் உட்காந்துக்கிறேன் சொல்றதுக்கு சொல்லு. நீ பேசி நீ பாருங்க நீ பாருனியா மொத்தம் 5 பேரை வச்சுக்கிட்டா சொல்லுங்க. சொல்லு சொல்லு கூட அடி பண்ணாரே அடி பண்ணாரே எல்லாரும் உனக்கு தள்ளி போடுது. அற்புதமா போச்சுடா. அம்மா வாயை திறந்த உடனே என் சாமான வச்ச உடனே தங்கி தாப்பாளா தேவடியா ஊரை எடுத்துக்கிட்டா தலையில போட்டு அப்படியே சொல்லு சொல்லு அடி சக்கலத்தி அடி தேவடியா அடி தட்டாரே அடி தட்டாரே தட்டாரே அந்த மைனர் பசங்க இருக்காங்க பாரு, அம்மா நீட்டு குட்டாலே சக்கரத்துக்கு பத்தலை. நீங்க பேசுறது சரியா தெரிய மாட்டேது எனக்கு. கண்ணு சரியா தெரிய மாட்டேன். காலையில ஆரம்பிச்ச சண்டை இது. பக்கம் மறுபடியும் சொல்றேன், பழத்தை விட்டு கொடுக்குறாரு. நான் என்ன சொல்ல வரேன், முதல்ல கல்யாணம் பண்ணாங்க. ஏன் முதல் வந்தாலும் அதை இடிச்சுட்டு பிள்ளை எடுத்துக்கிட்டா வந்துருக்குமா? நீ எங்க மாந்தோப்பு வாங்கி வாங்கி வங்காதரி பிடிச்ச என் சக்கரத்தி, இந்த கார சக்கரத்தி எங்க லைட் போடுற முக்கியமான
பக்கத்துல லைட் போட்டியா? கீழே ஜோரா லைட் போட்டு வச்சிருக்கீங்க. அங்க ஒரு குண்டு பால் பால் போறதுல ஒரே இருக்காது. உங்கெல்லாம் வச்சு புத்தகம் பண்றாம ஏன்னா புட்டா எப்படி புள்ள இருக்கு உங்களுக்கு? எப்படி புள்ள இருக்கும்? மனுஷனா எவ்வளவு பொண்ணு மரியாதையா சொல்றேன். நானா இருந்தா இந்த கேரளத்துல கை வந்து செத்து போட்டா அக்கால ஓய்வு கண்டவன் சரி நான் ஆத்தா வீட்டுக்கு போறேன்டா. நான் ஆத்தா வீட்டுக்கு போறேன். ஆத்தா வீட்டுக்கு போறேன்டா. எவன் போகுது? அது இல்லடா. நான் 9 குச்சி அடைய வச்சேன்டா. 9 குச்சி. ஏண்டா 9 குச்சி அடைய வச்சேன். அந்த 9 குச்சியை எடுத்துக்கிட்டு வரமா போயிட்டான். வீட்டுல இருக்குது அந்த ஒரு குச்சி தான். அந்த ஒரு குஞ்சை பாதுகாப்பா நான் வச்சுக்கிறேன். நீங்க போறீங்க ஓடி போச்சு. உனக்கு பேண்ட் ஓடி போச்சு. நீ மேல வந்துடு. நீ இல்ல நீ ஓர ஆச்சுன்னா அது ஓடி போச்சு. எங்க ஓர ஆச்சுன்னா கூட்டி எப்படியாவது தனியா சொல்லி அந்த பழத்தை வாங்கி போ போ போ. ஏன்னா ஒரு குடும்பத்தை கேட்டு எனக்கு பழக்கம் இல்லை. 2 பேருக்கு சமாதானம் சொல்லி 2 பேருக்கு சமாதானம் சொல்லி ஒருத்தருக்கே விட்டு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இனிமேல் சண்டை வராது. அருமையா பேசி குடும்பத்தை ஒப்பாய் வச்சுக்கணும். பேசி குடும்பத்துல கோல ஊத்தாட்டி அப்பாவி பொண்ணு விடாதோ அவரு என்னென்ன சொல்லி என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இவனை கூட்டுன்னு ஓடுது. கொடுத்தன அந்த மாதிரி பண்றேன். குடிப்பியா?
முடிச்சு தெரியும். இங்க பாருங்க, எப்ப இவ சண்டைக்கு வந்தாலும் பங்குன்னா பங்கு, திங்குன்னா திங்கு. ஆமா. அந்த பழத்தை அந்த ரெண்டா- மாம்பழத்தை சரி பாதியா எனக்கு பாதி. நான் ஒருத்தரும் பேசுங்க. இவர்கிட்ட நான் பேசுறது தயாரா இல்ல. சரி. இந்த கனிய உன் கையாலே என்ன பண்றேன். ஆனா ஒண்ணு, டேய் பையன், நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். அது நீ நான் ஒத்துக்க மாட்டேன். இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாரு, இடுப்புக்கு கீழே எனக்கு தான். நான் என்ன சொன்னேன்? உங்க ரெண்டு பேட்டுக்கு சரி தான் நான் என்ன அந்த மாமத்து கேட்டாலும் இவர் சரி பாதியா சரி பாதி. எனக்கு கீழ்பாதி எனக்கு கேட்டாங்க. ஆமா, எனக்கு தான் இடுப்பு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கனியில பங்கு தேவையில்ல. ஆம்பளையால 2 பேரும் தாலி கட்டினாரா 2 பேரும் பங்குன்னு சொல்ற. ஆமா, நீ மேல் பாக்க எடுத்துக்கிறியா கீழ் பாக்க எடுத்துக்கிறியா? எனக்கு தான் கீழ்பாதி வேணும். ஏன் நீ மேல் பாக்கத்தை எடுத்துக்க? எனக்கு வேணும், எனக்கு கீழ்பாதி தான் வேணும் எனக்கு. நீ கீழ் பாக்க எனக்கு கீழ்பாக தான் வேணும். இல்ல நேரம் நிக்க வச்சு போந்துருமா? ஒன்றாவே வெட்டிட்டா இவ கீழே எடுத்து என்ன பண்ண போற, அவ மேல எடுத்து என்ன பண்ண போற. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நீ உசிரா இருந்து புள்ள கூட நீ இந்த என்னதான் பண்ண? பறக்காது. கீழ்பாதி ஏன் தெரியுமா கேட்டேன்? பதிபூஜை செய்வதற்காக. ஓ அம்மா. கண்டிப்பா நீ இருங்க, நான் ஒரு சமாதானம் சொல்லிட்டு வரேன். உனக்கே அந்த கனி கிடைக்கும்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். அம்மா ஏண்டா உனக்கே அந்த கனி கிடைக்கும்படி. அப்படியா? 2 பேரும் போங்க. இருந்தாலும் உனக்கு இருக்குடா. ஆமா ஆமா ஆமா. நீங்க போ மகாராஜா. எப்படியா இருந்தாலும் சரிதான். இவங்க 2 பேரும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. இதை என்ன செய்ய சொல்றீங்க இப்ப? அவனோட எப்படி கேட்கின்றார்களோ அதே பள்ளி விட்டுருப்போம். போ நான் பாத்துறேன். ஏய் சரி பாதியா என்னைக்கா ரெண்டா பிளவு போல் அந்த பொட்டியிலே பாதி வரணும் எனக்கு. ஆமாடா, இந்த மாம்பழம் மாம்பழம் வேணும், அந்த பொட்டியிலே பாதி வரணும் எனக்கு. மொத்தையிலே பாதி வேணும். சரி பாதியா ஆனா சட்னி என்ன பண்ணி எதுக்கு? ஏய் வாயை போடுற. ஐயா, ஒரு எல்லளவு கூட போகக்கூடாது. எல்லளவு போகக்கூடாது. இங்கேயா இல்ல அளவு? சரி பாதியா போல பண்ணுடா. நான் என்ன பண்றேன்னா 2 பேரும் போட்டி போட்டுக்கிறீங்க. இதனால வரும் இல்லல்கள் நீங்க தான் அதனால அனுபவிக்கணும். வர இன்ப துன்பம் எங்களை சார்ந்தது. உங்களை சார்ந்ததுதான். மகாராஜா எவ்வளவு சொல்லி நீ கேட்கல. மந்திரி நான் எவ்வளவு தரம் குடும்பத்தை கட்டுப்பாடு பண்றேன். அவதான் முதல்ல விட்டு கொடுக்குறதாவ. அக்கா தானே அவ. கடைசியா ஒரு நீ விட்டு கொடுத்து தான் போயா? நான் விட மாட்டேன். அந்த தேவடாளுக்கு நான் போட்ட பிச்சை. ஐயா, தக்காளி எனக்கு ஒரு பிச்சை, என் தக்காளி. மாமா, இது ஒரு மாநகர தேவை. மைனர் மாப்பிள்ளை எடுத்து விட்டுருவோம் எல்லாரையும். ஒரு கதை எல்லாம் காட்டி தெரியும். கூட பிறந்த அக்கா ஒன்னா பிறந்தீங்க, கூட்டு பால் உண்ணுங்க. சரி. அக்கா தானே, உன் குடும்பத்துல முன்னாடி வந்தவங்க தானே. இந்த பழத்தை அவங்க கூட கூட்டு என் அக்காவுக்கு வயசாகி போயிட்டு இல்ல, அவளுக்குலாம் வயசாகி போயிட்டு என் தங்கச்சி சின்ன பையன் நான் தான் விட்டு கொடுத்தா. பங்குதுனா உங்க குடும்பமாச்சு எனக்கு என்ன கிடைக்குது? சரி பாதியா இது வர கனிய சரியா இருக்குதா? நீ எடை போடுறான் இது. வா சரியா இருக்குதாடா? ஏண்டா? ஏய் எல்லாரும் கட்ட விடுறாங்க. சரி பங்கா கொடுக்கணும். 2 பக்கம் கிட்ட வா. என்ன ஆட்டுற? உனக்கு தான் வெயிட் அதிகமாகுது. பாதி எடுத்துட்டு வை. அதை எடுத்துட்டு வைடா. நான் 2 பேர்த்துலயும் வைக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறேன். ஐயோ சரி பங்கா பிரிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறேன். நான் பிரிச்சுட்டேன். இந்த கனியால வர வேண்டிய இன்ப துன்பங்கள் அனைத்தும் உங்களை சார்ந்தது. பிடி நீங்களா. அந்த மாப்பிளை சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு தலையெல்லாம் சுத்துது. மாங்காய் பழம் தின்னு போது தெரியுதா? பழம் போய் இந்த பழத்தை சாப்பிட உடனே சென பிடிச்சிச்சா? இந்த பழம் போன உடனே உங்களுக்கு புள்ள விட்டுனாச்சா? இந்த பழம் புள்ள கொடுத்துக்குது உங்களுக்கு. அரட்டு மாடா நானு அரட்டுமான்னு கேக்குறியா? கனவு
குழந்தையை எப்படி பாதி பாதியாக சாப்பிட்டோமோ அதன் பிரகாரம் இந்த குழந்தை அங்கப்பழுதாக பிறந்து விட்டதே இறைவா. ஒரு கை, ஒரு கால், ஒரு கண், ஒரு காது, இப்படி பாதி பாதியாக பிறந்து விட்டது. அலைகிட துருமை போல அழகு வாழ்ந்த வாழ்வு
ஆமா அம்மா, வணக்கம் வணக்கம். குழந்தை பிறந்துருக்கா 2 பேருக்கா? குழந்தை பிறந்து விட்டதா? ஆஹா, ஆசை குழந்தை என்கிட்ட காட்ட மாட்டேது. ஆனால் ஒன்று கவலா, ஆ? உடைய வார்த்தையை கேட்காமல் அந்த மாம்பழத்தை சரி. எப்படி பாதி பாதியாக சாப்பிட்டமோ அதன் பிரகாரம் அந்த பொழுது அது பிறந்து விட்டது. ஒரு கை, ஒரு கால், ஒரு கண்ணு, ஒரு காது, இப்படி பாதி பாதியாக பிறந்து விட்டது. அதுலயுமா பாதிய? அதுலயுமா பாதின்னு கேக்குறேன். எல்லாம் ஒண்ணுதான் சொல்லிட்டான். சரி, பாதி பாதி ஒரு கண்ணு ரைட்டு. உன் குழந்தைய காட்டு. எப்படி நீ அழுது போலமாத, அழுது போலமாத சொல்லு. சொன்னா கேட்கணும். ஏதோ ஒரு நாள் ரசிக்குது உனக்கு. சரி, அந்த குழந்தை உன் குழந்தை நல்லா போந்துருக்குன்னு கேட்டீங்களா? 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 கணவர் வந்தால் என்ன நடக்குமோ தெரியவில்லை. நான் போய் கணவர்கிட்ட சொல்லிட்டு வரேன். உங்க மனைவி இருக்கிறாங்க 2 பேரு, குழந்தை போந்துருக்குங்க. அதை மனமகிழ்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு பொட்டுகளை வாரி கொடு. கொடுங்க. எல்லாருக்கும் சக்கரை 10 கிலோ வாரி கொடு.
என்னங்க குழந்தை நான் வேற கொஞ்சம் பெற்று தரேன். மகாராஜா கிடையாது எல்லாரும் போய் பணம் நீ டபுள் டபுளா கொடுக்க போறோம் அறிவிப்பு கொடுத்துறேன் போறோம். ஆமா இலவச பணம் இதுக்கப்புறம் நிக்காம வரும். ஏன்னா மகிழ்ச்சியான செய்தி மக்கள் அதை சொல்லிடுங்க. குழந்தை கிடையாது, குழந்தை பிறந்தது குழந்தை ரெண்டு பகுதியா வச்சுக்கிறீங்களா? இந்த குழந்தை நாரிகள் அந்த கனிதான் என்னங்க ஒரு கை ஒரு கால் ஒரு பாதி ஒரு மூக்கு இருக்குது. இன்னொரு குழந்தை பால் பாதியா இருக்குது. இந்த குருதை வைத்துக் கொண்டிருந்தா அந்நிய தேசத்தார்கள் நம்ம இகழ்வாக பேசுவார்கள். நாட்டிற்கு அந்த இருக்கக்கூடிய சாராசந்தை நாராசந்தை என்று சொல்வார்கள். அந்த சந்தையை கொண்டு